நமது ஆண்டவரும் உலகாட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற திருப்பெயர்னாலே இந்த ஆழ்வேத ஆய்விற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே வாழ்க்கை வரவேற்பதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். பவுலுடைய வாழ்க்கையுடைய ஒரு பரிமாணத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பரிமாணம், பவுல் சந்திக்கப்பட்டார். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதோடு அவருடைய வாழ்க்கை நின்று விடவில்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமையிலேயே நின்று விடுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவை என்னன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய உறுதி. வளராத ஒரு கிறிஸ்தவனை அல்லது வளராத ஒரு விசுவாசியை கொண்டு தேவன் அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நானும் நீங்களும் வளராவிட்டால் கர்த்தரை புரிந்து கொள்ள முடியாது, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு எதிராக வரக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பலம் நமக்குள்ள இருக்காது. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அனுதினமும் நம்ம வளருகிறோமா? உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர்னு சொல்லி படிக்கும் போது பவுலுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு காரியத்தை படிச்சோம், உறுதிப்படுத்தின உறவு. முதலாவது, தேவனுக்கும் அவருக்கும் இடையிலே உள்ள தனிப்பட்ட உறவுதான் அவருடைய பலத்திற்கு காரணம் சொல்லி படிச்சோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? தனியாக என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ அன்றைக்கு இருந்து பவுல் ஜெபிக்க ஆரம்பித்தார். எருசலேமுக்கு சென்று அப்போஸ்தலர்களை நாடி போகவில்லை. அதற்கு பதிலாக எங்க கிளம்பி போயிட்டார்? அரேபியாவுக்கு போய்விட்டார். அங்கே சென்று 3 ஆண்டுகள் செலவழித்து விட்டு மறுபடியும் இதே தமஸ்குவுக்கு வந்தார். எருசலேமில் இருக்கக்கூடிய சீஷர்களை பார்க்க போனார், அப்போஸ்தலர்களை சந்திக்க சென்றார்னு சொல்லி படிச்சோம். ஓகே, இன்றைக்கு அந்த அடுத்த ஒரு பரிமாணத்தை படிக்க போறோம். பவுலுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு உறுதியான ஒரு ஊழியராக காணப்பட்டதுடைய ரகசியம் என்னன்னா, உன்னதரை அறிகிற அறிவு. உன்னதரை அறிகிற அறிவு, உன்னதருடனான உறவை பற்றி நம்ம படிச்சோம். அடுத்து உன்னதரை அறியும் அறிவு அல்லது உன்னதரை அறிகிற அறிவு. ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். இன்றைக்கு நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறபடினால ஒருவேளை நம்ம தாமதமாக ஆரம்பித்தாலும் அதே நேரத்துக்கு நம்ம முடித்து ஆக வேண்டும். உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். அதனால 8 மணி வரைக்கும் நீங்க எல்லாருமே நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறீர்கள். ஆகவே 8 மணி வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கலாம். நம்முடைய வேத புத்தகத்தை பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3:4 முதல் 7 வரைக்கும் வாசிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தேங்க்யூ ஜான்சன். இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் தெளிவா படிக்கலாம், கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த பகுதியை படிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். பவுல் பிலிப்பு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதும் போது தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக வைத்து எழுதுகிறார். கள்ள போதகர்களுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போது பவுல் இந்த காரியங்களை சொல்றார். சொல்லும் போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவர், இன்னும் எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், குற்றம் சாட்ட முடியாதவன். ஆனால் இவையெல்லாம் இருந்த போதும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால நான் உண்மையான நீதி உள்ளவனாக மாறிவிட்டேன். மாறிட்டு 2 வார்த்தையை பவுல் இங்க பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறாருன்னா, அந்த 7ஆம் வசனத்துடைய பின்பகுதி பாருங்களேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணினேன். 8வது வசனத்துடைய பின்பகுதி, 8வது வசனம் வாசிங்க தம்பி. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி கொண்டிருக்கிறேன். முதலாவது சொல்வது கடந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் எண்ணினேன். என்ன எண்ணினேன்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில எது முக்கியமானது என்பதை நான் கண்டுகொண்டேன். அந்த முக்கியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக, அதுக்கு வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன்னா நஷ்டம் என்று எண்ணினேன். சரி, பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு.
பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கண்ணோட்டத்திலேயே மாற்றம் வந்துருச்சு. என்னென்ன காரியங்கள்ல மாற்றம் வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது நான் எண்ணினேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்த உடனே என்னுடைய பழைய பெருமை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி விட்டுட்டேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு பிரச்சனை என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகும் தங்களுடைய பழைய பெருமையை குறித்து பேசிட்டே இருப்பாங்க. அவருடைய ஜாதி பெருமை, அவர்களுடைய படிப்பின் பெருமை, அவர்களுடைய குடும்ப பின்னணியத்தின் பெருமை, அவர்களுடைய ஊருடைய பெருமை, அல்லது ஊழியத்திலே அவர்களுடைய சாதனைகள், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. பவுல் இங்க சொல்லிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தேவனுடைய பிள்ளையாக மாறின பின்பு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அவருடைய ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. மாறிட்டு அடுத்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறார். நான் என்னுடைய பழைய காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய கோல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன லக்குனா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும். அந்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுலுடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. இந்த வார்த்தைகளை படிக்கும் போது பவுல் எப்படி உறுதிப்பட்ட ஊழியராக மாறினார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, அவர் சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அறிவுனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அறிவுனோட அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வேதாகம கல்லூரிக்கு போய் நிறைய பட்டங்கள் படிக்கிறது மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. நிறைய புக்கு படிக்கிறது மூலமா, நிறைய செய்திகளை கேட்கறது மூலமா, யூடியூப்ல அது வசனத்தின்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த செய்திகளை கேட்கறது மூலமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேதத்தை படிக்கும் போது என்னைக்குமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே வரக்கூடிய வார்த்தைகள் வசனத்தின் பின்னணியத்துல படிக்கணும். அறிவு அறிவு அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம திருப்பலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த இடத்துல இந்த அறிந்தான்ற வார்த்தை முதல்ல வேதாகமத்துல வருது. அதாவது ஆதாமுக்கு தேவன் மனைவியாக ஏவாளை கொடுத்தார். அடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில உள்ள ஆழமான அன்பின் உறவை, பால் உறவை குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு உறவுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த ஆழமான பந்தத்திற்கு இணையாக எந்த உறவும் வராதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் சொல்லி சொல்லும் போது அவர்களுடைய பால் உறவு, அவர்களுடைய சரீர பிரகாரமான நெருக்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் அதே இது எந்த அடிப்படையில பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அவர்களுக்கு இடையில உள்ள ஒன்னஸ குறிக்குது. நாலேஜ்ன்றது இன்டலெக்சுவல் லெவல்ல மட்டும் இல்ல, ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிப்பது, ஆழமாக புரிந்து கொள்வது, அவர்கள் இருவரும் ஒன்றாக மாறிவிடுவது. இதே பின்னணியத்தின் அடிப்படையில் தான் பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஆழமான அன்பின் ஐக்கியம். அந்த உறவு ஒரு புனிதமான உறவு. அந்த உறவை பவுல் பின்னாடி எழுதும் போது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவுக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். அதாவது கணவன் மனைவியை முழுவதுமாக அறிந்து கொள்வது, அதே போல மனைவி கணவனை முழுவதுமாக அறிந்து கொள்வது, ஆழமான ஒரு உறவை குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த அறிந்து கொள்வது என்பது. அதனால ஏதோ இன்டலெக்சுவல் லெவல்ல அறிந்து கொள்வது கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னு சொல்லி சொல்லும் போது அவர் யார் என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாக நான் கற்றுக்கொள்வேன், அவருடைய வெளிப்பாட்டின் மூலமாக கற்றுக்கொள்வேன். அவரோடு நெருக்கமாக பழகுவதன் மூலமாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அறிந்து கொள்வேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதனாலதான் அந்த இடத்துல அந்த கணவன் மனைவின்ற உறவு வேறு எந்த ஒரு உறவும் அதுக்கு ஈக்குவலா வராதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால அது ஒரு இன்டிமேட் ஆக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்.
அதனால இந்த இடத்துல பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த உறவு முக்கியமானது. இதை படிக்கும்போது ஒரு சில காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறபடியினால நம்ம நீதிமானாக மாற்றப்பட்டு விடுகிறோமே தவிர, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முயற்சி செய்வதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதில்லை. ரிவர்ஸ்ல போயிடக்கூடாது, மறந்துடாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் அந்த உறவிலே வளர்கிறோம். இதுல வரக்கூடிய அடுத்த முக்கியமான வார்த்தை என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிவின் மேன்மைக்காக. முதலாவது பார்த்தோம், அது அறிவு. இரண்டாவது, அது மேன்மையானது. அதுல ஆங்கிலத்துல இதே வசனம் மேல போட்டிருக்கு பாத்தீங்களா? இது என்ன டிரான்ஸ்லேஷன் சொல்லி தெரியல. இது கேஜேவின்னு நினைக்கிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய ஆங்கில இதை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். இதே இது NIV-ல என்ன கொடுத்திருக்குன்னா, சர்பாசிங் கிரேட்னஸ் ஆஃப் நோயிங் கிரைஸ்ட். சர்பாசிங் கிரேட்னஸ் ஆஃப் நோயிங் கிரைஸ்ட். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையானது. இது என்ன மேன்மை? மற்ற எல்லாவற்றை விட இது என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையானது தான் பவுல் சொல்ல விரும்பக்கூடிய காரியம். அந்த 7ஆம் வசனத்துல நான் எண்ணினேன் சொல்லி சொல்லும்போது, என்னுடைய கிரெடென்ஷியல்ஸ், என்னுடைய கிரெடிட்ஸ், என்னுடைய சக்சஸ், இதுவரை நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டபடினால எல்லாத்தையும் நஷ்டம்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன்? எண்ணிட்டேன். இப்போ நஷ்டம்னு சொல்லி நான் எதை எண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் வாழக்கூடிய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவை ஒப்பிடும் போது உலகத்துல உள்ள மற்ற எல்லா காரியங்களும் எனக்கு நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் சொல்லி சொல்றாரு. அதாவது அவருடைய வேல்யூஸ்ல, அவருடைய மதிப்பீடுகள்ல தேவனோடு உள்ள உறவு அல்லது கிறிஸ்துவோடு உள்ள உறவு முதன்மையான இடத்தை வகிக்கிறது. அதான் மேன்மையாக எண்ணினேன்றதுக்கு அர்த்தம். வேல்யூஸ்னா நமக்கு என்னன்றது தெரியும். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கும் போது ஒரு இடத்துல ஒரு தங்க ஸ்பூன் இருக்கு, அதே நேரத்துல ஒரு இரும்பு ஸ்பூனும் இருக்கு. இது ரெண்டுல எதை செலக்ட் பண்றீங்க, எதனால எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னா நம்ம எதை எடுப்போம்? கோல்டை தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா கோல்டுடைய வேல்யூ கூட, அதோடைய மதிப்பு அதிகம். அப்போ எதை அதிகமாக மதிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். மதிப்பு கொடுக்காத ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பும் இயேசு கிறிஸ்துவோடு நான் செலவழிக்கக்கூடிய நேரம் அல்லது தேவனை அறியக்கூடிய அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையானதாக இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ அது மேன்மையானதாக இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில அதை விட மேன்மையாக அநேக காரியங்கள் முக்கியமான இடத்தை வகிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு ராத்திரி இதை கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பவுலுடைய வாழ்க்கையில பெருமை பாராட்டுவதற்கு, முக்கியத்துவம் கொடுக்குவதற்கு அநேக காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு என்னை ஆட்கொண்டவர், என்னை விலை கொடுத்து வாங்கினவர், என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினவர், என்னுடைய வாழ்க்கையில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை கையில எடுத்திருக்கக்கூடிய ஆண்டவர், இந்த ஆண்டவருடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பு என்ன, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவது என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையானதாக மாறிவிட்டதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அறிவுன்னு சொல்லி படிச்சோம். ரெண்டாவது, அது மேன்மையானது. அதை மேன்மையானதை ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகத்துல இருக்க எல்லாமே நஷ்டமாக இருக்கிறது, அது குப்பையாக இருக்கிறது. அந்த பிலிப்பியர்ல இன்னொரு வசனம் நம்ம வாசித்தா நமக்கு புரியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. 10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
அவரை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய எல்லா பரிமாணங்களையும் நான் அறிந்து கொள்வதற்கு என்ன செஞ்சாருன்னு போட்டிருப்பாருங்க 11ஆம் வசனத்துல. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். பவுலுடைய பார்வை முழுவதுமாக மாறிவிட்டது. உறுதிப்படுத்தப்பட்ட பவுல் சொல்லும் போது உன்னதரை அறியக்கூடிய அறிவுக்காக பவுல் இந்த அளவுக்கு துடிக்கிற காரணம், அது வாழ்க்கையின் முக்கியமான காரியமாக மாறிவிட்டது. அது வாழ்க்கையின் மேன்மையாக மாறிவிட்டது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு செலவழிக்கக்கூடிய நேரம், கிறிஸ்துவை குறித்து அறிவது, கிறிஸ்துவோடு உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாக எண்ணப்படுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். மற்ற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையானதாக மாறிவிட்டதா? இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசுறாரு இல்லையா? நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு பகுதி என்னன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம். லூக்கா 10:38 இருந்து 42 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வசனங்கள் நமக்கு தெரியும். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய சகோதரிகள் 2 பேர். மார்த்தாள் மூத்தவள், மரியாள் அவளுக்கு இளையவள். இது போக லாசர் என்ற ஒரு சகோதரன் வேற இருக்கார். இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம். இயேசு கிறிஸ்துவும் இவர்களை நேசிக்கிறார். இவங்க வீட்டுல தங்குறார். அங்க அந்த வழியா வரும்போது அவங்களை அதிகமா பாக்குறார். அவர் நேசித்தார்னு சொல்லி வேத வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பிரயாணமா வரும்போது அவங்க வீட்டுக்கு வராது. வந்த உடனே மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய வேலை செஞ்சு அவரை கவனிக்கலாம். அது முக்கியமானதுதான். ஏன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவருடைய 12 சீஷர்கள் கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஒரு 13 பேரை நம்முடைய வீட்டுல வரவேற்று 13 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்ன்றது நமக்கு தெரியும். மார்த்தாள் உட்கார்ந்து பல வேலையை உட்கார்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது மரியாள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் போதிக்கிறாரோ அவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை உட்கார்ந்து அந்தமா என்ன செய்யறாங்க, கேட்டுட்டே இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய மார்த்தாளுக்குள்ள பயங்கர எரிச்சலும் கோபம் வருது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வருத்தம் அடைந்துன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க 40ஆம் வசனத்துல. வருத்தம் அடைந்து ஆண்டவர்த்தையே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆண்டவரே, நான் தனியா உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆனா மரியாள் என்னுடைய சகோதரி உங்களுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? எனக்கு உதவி செய்யறக்கா அவளை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. அவ பிரசங்கம் கேட்டதெல்லாம் இருக்கட்டும், வசனத்தை கேட்டதெல்லாம் இருக்கட்டும், வந்து வேலையை பார்க்க சொல்லுங்கன்ற நம்ம லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்றாரு. இந்த இடத்துல, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். 42ஆம் வசனம் முக்கியமான வசனம். தேவையானது ஒன்றே. One thing is needful, one thing is essential. என்ன தெரியுமா சொல்றாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாத, யாருமே கொடுக்க முடியாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்பனா என்ன அர்த்தம்? வீட்டு வேலையே செய்யக்கூடாதா? உட்காந்து பைபிள் படிச்சுட்டே இருக்கலுமா, அல்லது ஜெபம் பண்ணிட்டே இருக்கலுமா? ஆண்டவரோடு உள்ள உறவு முக்கியம்னு சொல்லிட்டு என்னுடைய கடமையெல்லாம் செய்யாதபடிக்கு ஒரு சில ஆசாமிகள் ஒருவேளை ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆபீஸ் வேலையை செய்யாதபடிக்கு உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆபீஸ்ல பைபிள் வாசிக்கிறது தப்பு இல்லை. ஆனா நம்முடைய வேலை நேரத்துல நம்முடைய வேலையை செய்யாதபடிக்கு பைபிள் வாசிக்கிறது தான் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. அவ்விதமாக ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம், அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவருடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக அவரை அறிந்து கொள்வது, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. இது சரியாக இருக்குமானால் வாழ்க்கையில எது முக்கியமானது எது முக்கியமில்லை என்பதை வெகு எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், மரியாளுக்கு
என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது, என்னுடைய வசனங்களை கேட்பது மேன்மையானது. மேன்மையானது. வேல்யூஸ். வேல்யூஸ். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அதே நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிரதர், ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அநேக வேலை இருக்கு, நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொல்றோம்ல. நேரம் இல்லாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அது நமக்கு மேன்மையானதாக இல்லை. வேல்யூஸ்ன்ற வார்த்தையை நம்ம அதுல இன்டைரக்டா பவுல் பயன்படுத்துறார். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வேல்யூஸ். அதாவது நான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபம் நஷ்டம்ன்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார். லாபம்னா ப்ராஃபிட், நஷ்டம்னா லாஸ். அதாவது இந்த ப்ராஃபிட்டுக்காக நான் எதை இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவரோடு உள்ள நெருக்கமான உறவு, அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவரோடு பேசுவது மேன்மையானதாக இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பவுல் தெளிவாக தீர்மானம் எடுக்கிறார். வாழ்க்கையில முக்கியமானது, முதன்மையானது ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. மரியாளுடைய வாழ்க்கையில நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்லி ஆண்டவர் பாராட்டினாரே, அபிதமாக பவுலையும் ஆண்டவர் பாராட்டி இருப்பார் இல்லையா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு காரியம் பார்த்தோம். முதலாவது அறிவுனா என்னன்னு பார்த்தோம். இரண்டாவது முதன்மையானது, மேன்மையானது, முக்கியமானதுன்னு சொல்லி படிச்சோம். மூன்றாவது முதன்மையானது, வேல்யூஸ். நம்ம ஒரு காரியத்தை மதிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டியா மாறுது. ப்ரையாரிட்டினா முதன்மையானது. ஒரு மனிதனுக்கு, ஒரு பெண்ணுக்கு பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கு, பல்வேறு விதமான வேலைகள் இருக்கு. அந்த வேலையில எது முக்கியமானதோ, எது அவருடைய வாழ்க்கையில முக்கியமானதுன்னு சொல்லி உணர்றாங்களோ, எது மேன்மையானதுன்னு உணர்றாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டாப் ப்ரையாரிட்டி என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய மனைவியோ கணவரோ நம்முடைய பிள்ளைகளோ யாராவது சிக்காயிட்டாங்கன்னா எல்லா வேலையும் நிறுத்திட்டு முதல்ல அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கை துணையை கவனிக்க ஆரம்பிப்போம். காரணம், அது கவனிக்காதபடிக்கு தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய விசுவாசிகளா இருக்காங்க. அவங்கள நான் சொல்ல, வேதத்தின்படி வாழக்கூடிய விசுவாசிகளை சொல்றேன். ஏன் அப்படி நேரம் செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க? மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா? மற்றதெல்லாம் முக்கியம். ஆனா அந்த நேரத்துல அந்த நபர் முக்கியமானவர், குடும்பம் முக்கியமானது, என்னுடைய உறவுகள் முக்கியமானது. ஆகவே எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அதற்கு முதன்மையான இடம் கொடுக்கிறோம். டைம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என் வேலையே போனாலும் பரவாயில்ல, சம்பளத்தை பிடிச்சாலும் பரவாயில்ல, அல்லது என் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, மெமோ கொடுத்தாலும் பரவாயில்ல, குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். காரணம், அது என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்திற்கு வந்துவிட்டது. மேன்மையானது, முக்கியமானது முதன்மையான இடத்திற்கு வந்துவிட்டது. அதனாலதான் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த 7ஆம் வசனத்துல மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:7 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 11ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது, be careful about your past achievements, so important that they get in the way of your relationship with Christ. உன்னுடைய கடந்த கால சாதனைகளை குறித்து கவனமாக இரு. அது உன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையானதாக மாறிவிடுமானால் ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம் கெட்டுவிடும் சொல்லி NIV லைஃப் அப்ளிகேஷன் பைபிள்ல எழுதுறாங்க. என்ன கேள்வினா, நம்முடைய வாழ்க்கையில எது மேன்மையானது என்பது கேள்வி. கிறிஸ்துவோடு செலவழிக்கக்கூடிய நேரம், கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு மேன்மையானதாக மாறிவிடுமானால் அது முக்கியமானதாக மாறிவிடும், அது முதன்மையானதாக மாறிவிடும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல முதன்மையானதாக மாறி இருக்கா? மார்ட்டின் லூத்தர் மூலமாக சபைகளுக்குள்ள ஒரு பெரிய சீர்திருத்தம் வந்துச்சு. அடிக்கடி மற்ற விசுவாசிகள்கிட்ட சொல்லும் போது, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள், இன்றைக்கு நம்முடைய அருட்பணி நிறுவனங்கள்லயும் அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் தேவை, ரிவைவல் தேவை, ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் தேவை. அந்த பெரிய டிரான்ஸ்பார்மேஷனை கொண்டு வந்தது யாருன்னா, யார் மூலமாக தேவன் கொண்டு வந்தார்னா, ஒரு மனிதன் மூலமாக, மார்ட்டின் லூத்தர் மூலமாக கொண்டு வந்தார். மார்ட்டின் லூத்தருடைய பயோகிராஃபியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடிந்ததற்கு காரணம் தேவனோடு அவர் செலவழித்த நேரம்.
அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், தேவனோடு பேசுவது, தேவன் பேசுவதை கேட்பது. மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இவ்விதமாக இருக்கு: இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் 2 மணி நேரமாவது ஜெபித்து என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் சொல்றேன். யோசிச்சு பாருங்களேன், நிறைய வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு பைபிள் வாசிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டைம் இருந்தா பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு விசுவாசிகள் யோசிக்கும் போது அது மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில மேன்மையானதாக இருக்கிற அப்படின்னா அது முதன்மையானதாக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய ப்ரையாரிட்டிஸ்னா எது ஒன்றாவது, எது 2வது, எது 3வதுன்றதுல கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கம், அவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம் முதன்மையான இடத்துல இருக்குதா, கடைசி இடத்துல இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது தெரியுமா? முதல் அன்பு, முழு அன்பு. பவுல் இப்படிப்பட்ட உறுதிப்பட்ட ஊழியராக மாறினதற்கு காரணம் உன்னதருடனான உறவு, உன்னதரை குறித்த அறிவு. அவரை அறிந்து கொள்வதற்கு பவுல் முக்கியத்துவம் கொடுத்தார். அவரை அறிகிற அறிவு என்பது ஆழமான உறவு. அதை அறிவதற்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையானதாக இருக்க வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானதாக இருக்க வேண்டும். ப்ரையாரிட்டிஸ்ல முதலாவது இருக்கலாம். 3வது, அதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். மறுபடியும் அதே வசனங்களை வாசிக்க வேண்டியிருக்கு. 3வது அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார்னா, விலையேற பெற்ற ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக விலை மதிப்பு இல்லாத குப்பையெல்லாம் தூக்கி தூர போட்டுள்ளோன்றார். நிறைய இடத்துல நம்ம லைஃப்ல நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? குப்பையெல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு விலையேற பெற்ற காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். ஒரு நாளுடைய 24 மணி நேரத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா குப்பையா நேரத்தை செலவழிச்சிருப்போம், ஆனா விலையேற பெற்ற காரியத்துக்கு நேரம் செலவழிச்சிருக்க மாட்டோம். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் செய்தது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு, கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கத்திலே கூடுவதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவை நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், அந்த உறவு வளராது. திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்கள் அல்லது திருமணம் கல்யாணம் ஆகி ஏர்லி பீரியட்ல அந்த நியூலி வெட்டட் கப்புள்ஸ், புதிய திருமண தம்பதிகளுக்காக ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ புத்தகம் வந்து தி ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ். திருமணத்தை குறித்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு ஆத்தர், ஒரு ஃபேமிலி எழுதின புத்தகம். அந்த புத்தகத்துடைய முதல் சாப்டர் நான் திருமணத்துக்கு முன்பாக நான் படிச்சிருக்கேன். அந்த முதல் சாப்டர் எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா அதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒர்க் அவுட் யுவர் மேரேஜ்னா திருமணம் ஆன உடனே கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும்னு யார் நினைக்கிறாங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும். யூ ஷுட் ஒர்க் அவுட் யுவர் மேரேஜ். ஒர்க் அவுட் பண்றதுதான் என்ன அர்த்தம்? கணவரை புரிந்து கொள்வதற்கு மனைவி முயற்சி எடுக்கலாம், மனைவியை புரிந்து கொள்வதற்கு கணவர் முயற்சி எடுக்கலாம். கணவருக்கு இது பிடிக்காத காரியம், மனைவிக்கு இது பிடிக்காத காரியம் சொல்லி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும் போது அதை விட்டு கொடுப்பதற்கு, அதை விலக்குவதற்கு இருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமாக இருந்தால், எவ்வளவு டைட் ஷெட்யூல் மத்தியிலையும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கணவனுக்கு நேரம் கொடுத்து தன்னுடைய மேரேஜை யார் ஒர்க் அவுட் பண்றாங்களோ அந்த திருமண பந்தம் ஆழமாக வளரும். மற்ற திருமணங்கள் வெகு எளிதாக உடைந்து விடும் சொல்றாங்க. ஒருவேளை ஒரே கூரைக்கு அடியில வாழக்கூடிய கணவர் மனைவியா இருப்பாங்க, ஆனா தே ஆர் எமோஷனலி டைவர்ஸ்னா அந்த திருமணம் ஆகும்போது இருந்த அந்த நெருக்கம், அன்பு, ஒரு ரொமான்டிக் மூட்லயே இருப்பாங்க நான் சொல்ல வரல. ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில எந்த ஒரு சந்தோஷமோ எந்த ஒரு அன்போ இல்லாதபடிக்கு கணவன் மனைவியாக வாழ்வார்கள். காரணம், அந்த உறவு வளரவில்லை. பவுல் இந்த இடத்துல சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. இது புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு போதனை. ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யும் போது தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு 26வது அதிகாரம். எதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் மறுபடி ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு நான் கொண்டு போறேன்னா, ஒரு சிலர் போதிப்பாங்கல்ல, பவுல் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறார் அவ்விதமாக இல்ல,
பவுல் செய்த, பவுல் போதித்த, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றின அனைத்து காரியங்கள் கிறிஸ்து போதித்த வசனங்களின் அடிப்படையிலே இருக்கு. சரி, மத்தேயு 26வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். இயேசு கிறிஸ்து யூதாசாலே காட்டி கொடுக்கப்பட்டு அன்றைக்கு ராத்திரி அவர் கைது செய்யப்பட்டு அந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட போறார். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பேசுறார். என்ன பேசுறார்? ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு இப்பவும் ஜெபம் பண்ற கெத்செமனே தோட்டத்துக்கு வராங்க. மத்தேயு 26வது அதிகாரம் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். 26, 30 வாசிங்க. 30ல இருந்து 35 வசனம் வரைக்கும் வாசிங்க தம்பி. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும், இந்த வசனங்களை வசனத்தை அது எழுதப்பட்ட பின்னணியத்தில் அப்படியே படிக்கணும். நம்ம சொந்த கருத்தின் அடிப்படையில் படிக்கக்கூடாது. என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய நிமித்தமாக, என்னுடைய காரணமாக உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாரு. சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி பேதுருவும் சொல்றாரு, தட்டி சொல்றாரு, என்ன வந்தாலும் உங்க விட்டு போக மாட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பேதுருவே, அந்த வசனத்தை அப்படியே பாருங்களேன். 34ஆம் வசனத்துல, இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவுகிறதுக்கு முன்னே, இன்னொரு இடத்துல 2 முறை சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டார். இந்த வசனத்தை படிச்ச உடனே ஒரு சிலர் என்ன சொல்லிடுவாங்க? அன்றைக்கு ராத்திரி பேதுரு மறுதலிப்பது கடவுளுடைய திட்டம் சொல்லுவாங்க. அப்படி இல்ல. அப்படி இருக்குமானா கடவுள் அந்த வார்னிங் கொடுத்திருக்க மாட்டார். சொன்ன உடனே பேதுரு மறுபடியும் சொல்றாரு, ஆண்டவரே, 35ஆம் வசனத்துல, உம்மோடு சாக வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாரு. எல்லா சீஷர்களும் அப்படியே சொல்றாங்க. பேதுரு பொய் சொன்னாரா? சொல்லையே. பேதுருக்குள்ள துடிப்பு இருந்துச்சு. என்ன துடிப்பு? ஆண்டவரோடு சாக வேண்டி இருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்க கூடாதுன்ற துடிப்பு இருந்துச்சு. அது மாம்சத்திலே இருந்து வரக்கூடிய தைரியமும் வைராக்கியமும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? இல்ல பேதுருவே, சீஷர்களே, நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் எதை குறிக்கிறது? ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம், ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரையே சார்ந்து கொள்வதை ஜெபம் குறிக்கிறது. சீஷர்களே, இது உங்களுடைய பலத்தால முடியாது. ஆகவே நீங்கள் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, அவர்களுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து போய் ஜெபிக்கிறார். அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க சீஷர்கள். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு ஜெபிக்கிறார்னா, அந்த சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு மனுஷகுமாரனாகிய அவர் வேதனையோடு ஜெபிக்கும் போது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை இரத்த துளிகளாக மாறி விழுந்துச்சுன்னு சொல்லி ஒரு சீஷன் பார்த்து எழுதுறார். அந்த அளவுக்கு வேதனையோட ஜெபிக்கிறார். அதன் மத்தியில எழும்பி சீஷர்களை பார்த்தா, சீஷர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? தூங்கிட்டாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்றாரு. நீங்க நேரம் இருக்குமா அப்படியே படிச்சு பாருங்க. அப்படியே வருது 38ஆம் வசனத்துல, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ஆகவே இங்கே தங்கி விழித்திருங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன தூங்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? 39வது வசனத்துல 42 வரைக்கும் வாசிக்க தம்பி. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து
சீஷர்கள்ட்ட ஜெபிக்க சொல்லிட்டு போறார். ஆனா சீஷர்கள் தூங்கி விட்டார்கள். அப்படி தூங்கும் போது அவங்கள தட்டி எழுப்பி பேதுருகிட்ட ஸ்பெஷலா சொல்றாரு, பேதுருவே, 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அந்த 40ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏன் நீ ஜெபிக்காட்டா இன்னைக்கு ராத்திரி சோதனை வரும்போது அந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டிய அளவுக்கு உனக்கு உறுதி இருக்காது, பலன் இருக்காதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்ற 41ஆம் வசனத்துல, சோதனை வருவது பாவம் அல்ல, சோதனைக்கு உட்படுவது, சோதனையிலே விழுவது பாவம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பேதுரு ஜெபிக்காமல் தூங்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபித்து விட்டு எழும்பி வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, இப்பொழுது என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான்னு சொல்லி தைரியமாக அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு வேண்டிய பலத்தை பிதாவிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு தைரியமா போறார். ஆனா பேதுருவும் சீஷர்களும் அந்த நிலைமையில நிக்க முடியாதபடிக்கு உறுதியற்றவர்களாக, அவரோடு சாவதற்கும் தயாராக இருந்தேன்னு சொல்லக்கூடிய பேதுருவும் சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். காரணம், அவர்கள் பலவீனர்களாக மாறிவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம தடுமாறுற காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவரோடு உள்ள உறவு ஆழமாக இல்லை. ஆண்டவரை அறிகிற அறிவுல நம்ம குறைவுபட்டவங்களா இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலேயும் அவர் நடத்துவார், இந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், இந்த சூழ்நிலை மேலே நடப்பதற்கு நமக்கு வேண்டிய கிருபையை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவரை அறிகிற அறிவு என்று சொல்வது ஒரு ஆழமான நெருக்கமான ஒரு அனுபவத்தின் உறவு. பவுல் சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையிலே அது மேன்மையானதுன்னு சொல்றது, மற்ற எல்லாம் குப்பையா இருக்கு, சரியா, இது என்னுடைய வாழ்க்கையில மேன்மையானது, முக்கியமானதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம், ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவை நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ பண்றோம், அதை விட முக்கியமானதாக மேன்மையானதாக நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். அதெல்லாம் குப்பையா தூக்கி போடாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அது முக்கியமானதாக மாறாது. 2வது, அது முதன்மையானது, அது மேன்மையானதாக இருக்கிறபடினால என் லைஃப்ல ப்ரையாரிட்டியா தான் மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதற்காக நான் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்கிறேன்னு சொல்லும் போது அவரோடு நேரம் செலவழிப்பதற்கும் அவரோடு உள்ள உறவிலே வளர்வதற்கும் நம்ம அதிகமான காரியங்களை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பேதுரு அன்னைக்கு ஒருவேளை தூக்கத்தை தியாகம் செய்து ஜெபித்திருப்பார், ஆனால் மறுதளித்த பேதுருன்ற பெயர் வாங்காம அவர் தப்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்ம ஜெபித்திருப்போம், ஆனால் எத்தனை பாவங்கள்ல இருந்து எத்தனை மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம மேற்கொண்டிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு ராத்திரி நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவு, உன்னதரை அறிகிற அறிவு எந்த இடத்துல இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதை சரி செய்வோமானால் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களும் சரி செய்துவிடும். அதற்கு பதிலாக குப்பையான காரியங்களை பிடித்துக் கொண்டு மகிமையான உன்னதமான இந்த காரியத்தை அசட்டை பண்ணுவோமானால் நாம் பலப்பட்ட ஊழியராக மாற முடியாது. பலப்பட்ட ஊழியராக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அமைதியா கொஞ்சம் சற்று நம்ம யோசித்து பார்க்கலாம். தாமதமாக தான் ஆரம்பிச்சோம், ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மெத்த படித்த பவுல், சனகரிப் சங்கத்துல உள்ள பவுல், பென்யமீன் கோத்திரத்தானான பவுல், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தவன், சாதனையாளன், வாலிபன், துடிப்புள்ளவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய வாழ்க்கையுடைய கோலே மாறிடுச்சு. அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவுல வளர்றோமா? அறிவு என்பது ஆழமான ஒரு உறவு. இன்னைக்கு ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் கூடிக்கொண்டே செல்கிறதா அல்லது நாளாக குறைதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பவுல் உறுதியான ஒரு ஊழியராக இருந்தது கூடிய ரகசியம் என்னன்னா, தேவனை அறிந்து வைத்திருந்தார், தேவனை அறிந்து வைப்பதற்கு முயற்சி எடுத்தார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். மார்த்தாளே, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? மரியாளை போல என் பாதத்துல உட்கார்ந்து நான் என்ன சொல்றேன்றத கேளுமா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மேன்மையானது இன்னைக்கு நம்ம லைஃப்ல எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம்? டிவிக்கா, மொபைலுக்கா, நண்பர்களுக்கா, என்டர்டைன்மெண்ட்டுக்கா, சினிமாக்கா? இதெல்லாம் நமக்கு முக்கியமான இடத்தை பிடிச்சிட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடிடுதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்னும் அதெல்லாம் குப்பையெல்லாம் வச்சிருக்கோமா?
முக்கியமானது, முதன்மையானது. என்னுடைய ப்ரையாரிட்டியில ப்ரையாரிட்டி அவரை அறிந்து கொள்வேன், அவரை அறிந்து கொள்வேன். உன்னதரை அறிகிற அறிவு என்னுடைய வாழ்க்கையுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அது ஒண்ணுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய கோல் சொல்லி பவுல் எழுதுறார். திருச்சபைகளை உருவாக்குவது என்னுடைய திட்டம் அல்ல. இத்தனை லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய திட்டம் அல்ல. என்ன தெரியுமா? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக செய்வதல்ல, அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நெருங்கி வர வேண்டும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற வேண்டும். ராத்திரி பரிசுத்த ஆவியான நம்மகிட்ட பேசியிருப்பாரானா? யாராவது ஒருவர் நம்முடைய வாழ்க்கையின் லக்குகளும் விவிதமாக மாறத்தக்கதாக, அதற்கு பவுல் கிரயம் கொடுத்த மாதிரி நாமும் கிரயம் கொடுக்கத்தக்கதாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? யாராவது ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்பதற்கு பாராட்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பவுல் அரேபியாவுக்கு சென்று 3 வருடங்களில் உடனே அவர் உறுதியான ஊழியத்தை ஆரம்பித்தார் தகப்பனே. உன்னதரை அறிகிற அறிவில் அவர் முன்னேறி சென்றார். அதற்காக மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் அவர் எண்ணினார். அதுபோல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மை அறிந்து கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்பதற்கு முதலிடம் கொடுத்தாள். மார்த்தாளோ அநேக வேலைகளுக்கு நிமித்தம் அவள் கவலைப்பட்டாள். நாமும் அநேக வேலைகளை குறித்தும் உலக பாடுகளை குறித்தும் கவலையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவிலும் எல்லா பாரங்களையும் உண்மையில் நாங்கள் வைத்து விடுவதற்கு நீங்கள் எங்களை கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உண்மை அறிகிற அறிவுக்கு நாங்கள் பிரயாரித்து கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. விலையேற பற்றிய காரியம் உண்மை அறிகிற அறிவுதான் என்று பவுலுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் தகப்பனே. யூதாஸ் காட்டி கொடுத்த போது ஆண்டவர் சோத்திர பாட்டை பாடி ஜெபம் பண்ணும் போது பேதுரு, என் உயிரே போனாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் 3 தடவை பார்க்கும் போது அவர்கள் எல்லோரும் சீசர்களும் மயக்கமாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா என்று கேட்டார். அதுபோல நாமும் நித்திர மயக்கம் இல்லாமல் விழித்திருந்து ஜெபித்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் தாமே இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செய்தி கொடுத்த மகனை இன்னும் வல்லமையாக எடுத்து செய்தியை கொடுப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் செய்யும் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.